மற்றுமொரு முக்கிய செய்தி, நடிகர் சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திரைப்படத்திற்காக வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாததால் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நடிகர் சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திரைப்படத்திற்காக வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாததால் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நடிகர் சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திரைப்படத்திற்காக வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாததால் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திரைப்படத்திற்காக வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாததால் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நடிகர் சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நடிகர் சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திரைப்படத்திற்காக வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாததால் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிவாஜியின் பேரன் துஷ்யந்தின் நிறுவனம் ஜகஜால கில்லாடி படத்திற்காக 3.74 கோடி கடன் வாங்கியது. நடிகர் சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திரைப்படத்திற்காக வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாததால் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிவாஜியின் பேரன் துஷ்யந்தின் நிறுவனம் ஜகஜால கில்லாடி படத்திற்காக 3.74 கோடி கடன் வாங்கியது. கடனை திருப்பிக் கொடுப்பது தொடர்பாக துஷ்யந்தின் நிறுவனம் பதிலளிக்காததால் சிவாஜியின் வீட்டை ஜப்தி செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.